தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வாம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். இங்கே திருவூரல் தலத்திலே எழுந்தருளி அருள்பாரித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடி கமலங்களை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பிலே சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நடத்தக்கூடிய மார்கழி திருவிழா வழக்கமாக அறக்கட்டளையினுடைய இடத்திலே தான் சொற்பொழிவு நடக்கக்கூடிய இடத்திலே நடைபெறும். அம்மா அவர்களுடைய பெயர் ஆர்வத்தினாலும் பெருமானுடைய திருவருளினாலும், ஏனென்று சொன்னால் அவனுடைய அருள் இல்லை என்றால் எதுவும் அமையாது என்பது நம்முடைய கருத்து. பெருமானுடைய அருளால் இன்று தக்கோலத்திலே அவருடைய ஆலயத்திலே இந்த விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழாவிலே பேச வாய்ப்பளித்த நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, அவையிலே வீற்றிருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் வளர்ந்த இடம், இப்பொழுது இங்கே வந்து மேடையிலே இருந்து பேசுகிறோம் என்று சொன்னால் அங்கே அமர்ந்து பாடம் கேட்ட இடம் என்றால் திருமுறை அருட்பணி அறக்கட்டளையும் சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையும் திருமுறை அருட்பணி அறக்கட்டளையுடைய நிறுவனர் சமயச்செம்மல் ஐயா அவர்களே, சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையிலே தொடர்ந்து பதிக விளக்கங்கள் கூறி வரக்கூடிய மதிப்பிற்குரிய செல்வநாதன் ஐயா அவர்களே, ஓதுவாமூர்த்திகள் வருவதற்கு முன்பு திருமுறை செய்த ஓதுவார் சுந்தரேசன் ஐயா அவர்களே, இந்த திருக்கோயிலுடைய நிர்வாகத்தை சார்ந்த பெருமக்களே, அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அவையிலே வீட்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு சற்று வித்தியாசமான தலைப்பு. ஏனென்று சொன்னால், பொதுவாக மார்கழியிலே விழா என்றால் திருவம்பாவை குறித்த செய்திகளை தான் சிந்திப்பது வழக்கம். மிகவும் இனிய முறையிலே திருமயிலை கபாலீஸ்வரத்தினுடைய ஓதுவார் கலைமாமணி பன்னிசை பேரறிஞர் திருவாசக சென்னாவலர் ஐயா அவர்கள் திருமுறை இசைத்தார்கள். அவருடைய திருக்கோயிலிலே பாவை விழா என்று திருவம்பாவை திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். அடியேன் நேற்று அங்கே உரையாற்றினேன். என்ன என்றால், பொதுவாக மார்கழியிலே அமையக்கூடிய விழாக்களிலே திருவம்பாவை அல்லது திருப்பள்ளி எழுச்சி சார்ந்த செய்திகளை தான் சிந்திப்பது என்பது ஒரு முறை வழக்கம் என்று பார்க்கிறோம். அந்த 10 நாட்களிலே வேறு திருமுறைகளை கூட ஓதாமல் திருவம்பாவையையும், முக்கியமாக திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை ஓதுவது ஒரு மரபாக கூறுகிறார்கள். ஆனால் நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையிலே திருமுறை இசை தான் வைப்பாங்க, திருமுறை இசைந்தான் போட்டிருக்காங்க அழைப்பிலேயே. இந்த முறை அடியேனை திருமுறைகளில் உலக அமைதி என்ற தலைப்பிலே பேசுமாறு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்கள் பணித்தார்கள். இந்த தலைப்பு எப்படி வந்ததுன்ற ரகசியத்தையே நான் சொல்லிடுறேன். இன்றைய தேதி 31 டிசம்பர் இல்லையா? அடுத்து நமக்கு ஆங்கில புத்தாண்டு நாளை. நம்ம திருமுறை அருட்பணி நிறுவனரையாவ சொன்னாங்க, குறிப்பறிந்து பாடக்கூடிய ஓதுவார்கள் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே தான் இன்று இருக்கிறார்கள் என்று. ஒரு அருமையான சூழ்நிலையிலே அமைந்த ஒரு பதிகம். பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்லக்கூடிய பாடலை ஓதுவாமூர்த்திகள் இங்கு பாடினார்கள். அது ஒரு வாழ்த்து பாடலாக, சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேருதனால் எற்றிக்கும் திருவருளுடையேம் என்று. அது கேட்ட உடனே இதை விட வேற என்ன வேணும் நமக்கு என்று. இந்த இடம் வந்து நமக்கு தெரிஞ்சா ரொம்ப உணர்வு இன்னும் அதிகமாக ஆகும். எங்கன்னு சொன்னா, ஞானசம்பந்த பிள்ளையார் மதுரைக்கு போறார். அப்ப அவர் மதுரைக்கு போகும்போது சைவம்லாம் கிடையாது, சைவ சமயம் இல்லை, பாண்டியனே சமணம் சார்ந்து இருக்கிறார். அப்பர் பெருமான் பயப்படுறார். அவர் இளைஞரா இருக்கிறாரே, அவருடைய வயதை பார்க்கும் பொழுது குழந்தை போல எண்ணுகிறார் இல்லையா, அவர் அப்பரேன்னு கூப்பிடுறார். அவர் மதுரைக்கு போகும் பொழுது அவங்க என்னென்ன பண்ணுவாங்க சமண சமயத்தை சார்ந்தவர்கள் அப்பருக்கு தெரியும். ஏனென்றால் யானையை விட்டு இடறச் செய்ய துணிந்திருக்கிறார்கள்.
பாலிலே நஞ்சு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவங்க மோசமானவங்க, ஞானசம்பந்தர் அங்கே போனோமா என்பது போல் அவருக்கு ஒரு தயக்கம். நம்ம குழந்தை அங்கே போகுது என்று சொன்னால் ஒரு தயக்கம். அப்பர் தடுக்கிறார். அதேமாரி அவர் எதிர்த்து பேசலை. அது முக்கியமான ஒரு செய்தி. ஒன்று சொல்கிறார், பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுதடையாது. பெருமானை வணங்குறேன்னு சொன்னால் நாளும் கோளும் எதுவும் செய்யாது என்று கோளறு பதிகம் பாடிட்டு போயிடுறார். அப்போ போகும் பொழுது வரவேற்பதற்காக அமைச்சர், பாண்டிய நாட்டினுடைய அமைச்சரே வருகிறார், குலச்சிறையார். மங்கையர்க்கரசியார் மகாராணி அவங்க என்ன சொல்கிறாங்க என்றால், என்னுடைய வணக்கத்தை ஞானசம்பந்தருக்கு நீங்கள் சொல்லுங்க என்று அவங்க சொல்லிடுறாங்க. குலச்சிறையார் ஞானசம்பந்தரை பார்த்த உடனே சில மரபுகள்லாம் நம்ம பெரியவரானத்தை பார்த்து தெரிந்துக்கணும். ஞானசம்பந்தர் வந்த உடனே விழுந்து வணங்குகிறார் குலச்சிறையார். வீழ்ந்து வணங்கி எழுந்து மறுபடியும் ஞானசம்பந்தரை இருகரம் கூப்பி வணங்கி மறுபடியும் நிலம் தோய விழுந்து எழுகிறார். ஞானசம்பந்தர் கேட்கிறார், என்னங்க இப்போதானே விழுந்தீங்க, மறுபடியும் விழுறீங்களே என்று சொன்னால், நான் முதல்ல விழுந்தது எனக்கான வணக்கம், அரசியார் வணக்கம் சொல்ல சொன்னாங்க, அதற்காக நான் மறுபடியும் விழுகிறேன் என்றால் எவ்வளோ ஒரு பக்தி. அப்பொழுதுதான் ஞானசம்பந்தர் பாண்டிய நாட்டிற்கு வந்த உடனே, இப்போ எப்படி ஐயா கூட சொன்னாங்க, ஒரு பெரிய ஓதுவாமூர்த்திகளாக இங்கே திருமுறை செய்கின்றால் தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தாங்க. அதற்கு பிறகு இங்கே வரணும் என்று இன்னைக்கு விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னோம். ஏனென்றால் அதுபோல தான் பாண்டிய நாட்டில் சைவமே கண்டுமுட்டி கேட்டுமுட்டி என்ற நிலையில் இருந்த பொழுது ஞானசம்பந்தர் வரார். வந்த உடனே பாடக்கூடிய பாடலாக சேக்கிழார் சொல்வதுதான், அவர் வணக்கம் சொல்கிறார் இல்லையா, வணங்கும் பொழுது சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் எல்லாம் எங்களுக்கு ஞானசம்பந்தர் எழுந்தருளியதினாலே எற்றைக்கும் திருவருளுடையே என்று நீங்கள் இங்கே அடியெடுத்து வைத்ததனால் நாடு முழுக்க திருவருள் பெற்றிருக்கிறது, கண்டிப்பாக நல்ல ஒரு நிலை வரும் என்று பாடியிருக்கிறார். அதுபோல இப்படி ஒரு திருமுறை இன்னிசையையும் பெருமானுடைய திருமுறை சிந்தனைகளையும் கேட்கக்கூடிய நமக்கும் இந்த ஊரை சார்ந்தவர்களுக்கும் தலைப்பே உலக அமைதின்னு கொடுத்துருக்கிறோம். உலகத்தை சார்ந்த அனைத்து உயிர்களும் 2026 என்பது திருவருள் பெற்று நலமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தலைப்பு எப்படி கொடுத்தாங்க ஐயா என்று சொன்னால், இந்த உலகத்திலே வள்ளுவர் சொல்கிறார், நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. எதுவுமே நிலையானது கிடையாது. அந்த ஒரு எண்ணம் இருந்தால் நமக்கு எந்த ஒரு பற்று வராது, பெருமான் மேலே தான் அன்பு வரும். ஆனால் இருக்கிற காலத்தில் எல்லாம் நான் தான், எனக்கு தான் எல்லாம் என்று சொல்லி ஒரு செருக்கினால் இருப்பதனாலும் போர் என்பது அதிகமாகிடுச்சு. இப்போ பல நாடுகள் பல மாத காலங்களாக போர் செய்து கொண்டு இருக்கிறது. அதுதான் அவர் சொல்லிட்டு சொன்னார், இந்த நிலையெல்லாம் மாறி ஒரு நல்ல நிலை வர வேண்டும், திருமுறைகளிலும் உலக அமைதி என்பது பேசப்படுகிறதா என்று அது குறித்து பேச வேண்டும் என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். நாங்கள் வண்டியில் வரும்பொழுது பேசிக்கிட்டே வந்தோம். அப்போ ஒரு செய்தித்தாளுடைய குறிப்பு ஐயா காமிச்சாங்க. நம்முடைய தக்கோலத்திலே எங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் நாங்கள் தலைப்பு கொடுத்தோம். என்ன என்றால், போர் வரலாற்றிலே போர் நடைபெற்ற இடம் தக்கோலம் சிறப்பாக சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னால், முதல்ல இந்த ஊருக்கு அபராஜித சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த மன்னனிடத்திலே இருந்து பல்லவரிடத்திலே இருந்து சோழ மன்னன் முதல்ல வெற்றி பெறுவதாகவும், பிறகு சோழ மன்னனையும் தோற்கடித்து வெற்றி பெறுவதாகவும், அவன் வென்றும் இருக்கிறான் தோற்றும் இருக்கிறான் என்றால் போருக்கு வரலாற்றிலே சிறப்பு பெற்ற இடம் இந்த இடம். அதெல்லாம் நாங்கள் பார்க்காம அமைஞ்சது தலைப்பாக அமைஞ்சது திருமுறைகளில் உலக அமைதி என்று. அதை தான் நாங்கள் வண்டியில் வரும்போது பேசிட்டு வந்தோம். நம்ம ஓதுவாமூர்த்திகள் என்ன பண்ணாங்க, பொதுவாக அவர் என்னென்னா இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் வர மாதிரி சில பதிகங்கள் பாடிட்டே வருவார். அந்த ஊர்னுடைய முக்கியமான பதிகங்கள்லாம் நடுவில் பாடுவார். இன்னைக்கு உட்கார்ந்த உடனே பொழியர்கோன் பாடி எடுத்த உடனே இந்த தலத்தினுடைய பதிகத்தை பாடினார். என்னன்னா, ஞானசம்பந்த பெருமான் இங்கே பாடும்பொழுது பெருமானுடைய வீர செயல்கள் எவ்வளவோ இருக்குது, அருள் எவ்வளவோ இருக்குது. எடுத்த உடனே திரிபுரம் எரித்த வரலாற்றை பாடுகிறார் ஞானசம்பந்தர். சிவன் போர் செய்ததை சொல்கிறார் என்றால், மாறில் அவுணர் அரணம் அவை மாய ஓர் வெங்கனையால் அன்று நீரிழ எய்த எங்கள் நிமலனிடம். திருவூர்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கலாம். பெருமான் திரிபுரங்களை எரித்தான் என்று சொன்னால் அந்த வரலாற்றை சொல்கிறார். அதுக்கு தான் சொல்லுவாங்க, மாணிக்க வாசகர் சொல்றார், ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை உந்தி பெறன்னார். ஐயா, எரிக்க போகிறது 3 புறத்தை, முப்புறங்களை எரிக்க வேண்டும் என்றால் 3 அம்புனா இருக்கணும் கையில். 2 அம்பு கூட ஒரு கையில் பார்க்கல. ஈரம்பு கண்டிலம் 2 அம்பு கூட பார்க்க, 1 எடுத்துகிட்டு போகிறார். சரி 1 எடுத்துகிட்டு போனாரே,
அதையாச்சும் பயன்படுத்தினாரா என்று சொன்னால் அதையும் பயன்படுத்தல. ஒன்றும் பெருமிகை என்றால் பெருமான் சிரித்தே எரித்து விட்டான் முப்புரங்களை என்று சொல்லி மாணிக்கவாசகர் பாடுகிறார். எனவே எவ்வளவு ஒரு தொடர்பு இதாக இருக்குதுன்னு பாருங்க. வரலாற்றிலும் பார்த்தால் இந்த இடம் போரோடு தொடர்புடையது. ஞானசம்பந்த பிள்ளையாரும் அந்த குறிப்பினை முதல் பதிகத்திலேயே பெருமானுடைய திரிபுரம் எரித்த செய்தியை கூறுகிறார். இன்றைய தலைப்பும் நாங்கள் இந்த போரெல்லாம் இல்லாமல் உலகம் என்பது அமைதியாக இருக்க வேண்டும் அருளால் என்றுதான் அவர்கள் திருமுறைகளில் உலக அமைதி என்று கொடுத்தார்கள் என்று அந்த செய்தியை உங்களோடு பகிர வேண்டும் என்று எண்ணினேன். நேரம் 1 மணி நேரம் இருந்து சற்று சுருக்கமாக சொல்ல வேண்டும், அரை மணி நேரமாக இருக்கிறது. எனவே அந்த நேரத்திற்குள்ளே சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பெருமானுடைய திருவருள் துணை செய்யும். திருமுறைகள் என்று பார்க்கும் பொழுது வெறும் இறைவனை வாழ்த்தி பாடிய பாடல்கள் என்று நம்ம சொல்லிட்டு போக முடியாது. திருமுறைகளில் எவ்வளவோ செய்திகள், அறங்கள், இது போன்ற உலகளாவிய பார்வை என்பது பார்க்கப்படுகிறது. அதை ஆழ்ந்து பார்த்தால்தான் அவையெல்லாம் தெரியும். ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். இறைவனையே வழிபட வேண்டும் என்று சொன்னால் கூட நம்ம பாட்டுன்னு எப்போ வேணா வரலாம் என்று இல்லை. இறைவனை முழுமனதாக அவனை பரம்பொருளாக வழிபட வேண்டும், தினமும் வர வேண்டும் என்பது போல விதிகளும் கூறப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அதையெல்லாம் மீறி திருமுறைகள் என்பது தமிழ் மந்திரங்கள். அவர்களெல்லாம் பெரியவர்கள் கூறியது. ஞானசம்பந்தருடைய இளம்பயங்கோட்டூர் அண்மையில் இருக்குது. இளம்பயங்கோட்டூருடைய பதிகத்தையும் ஓதுவாமூர்த்திகள் இங்கே விண்ணப்பம் செய்தார்கள். இளம்பயங்கோட்டூரில் பாடும் பொழுது மலையினார் பருப்பதும் துருத்தி மார்பேறு என்று எல்லா தலங்களையும் சொல்றார். மாசிலாச்சீர் மறைக்காடு நெய்த்தானும் நிலையினான் எனதுரை தனதுரையாக என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுகிறார். என்றால் அந்த பதிகங்கள் எல்லாம் நான் பாடியதல்ல, என்னுடைய அறிவால் பாடியதல்ல என்று சொல்றாங்க. இப்போ நம்ம கூட சொல்லுவோம் மாதிரி, நான் பேசுறது இல்லைங்க, பெரியவரிடத்துல கேட்டது தான் சொல்லுவோம். உள்ளுக்குள்ள நான் படித்தேன், நான் பேசுகிறேன் என்று ஒரு எண்ணம் இருந்தால் அது பயனில்லாமல் போயிடும். உண்மையாக பெரியவருடைய அருள்தான் என்றுதான் அவர் பாடும் பொழுது எனது உரையெல்லாம் உன்னுடைய உரை, நீ சொன்னது தானப்பா நான் சொல்கிறேன் என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுகிறார். அப்படி இறைவனே கூறிய மொழிகள். எனவே திருமுறைகள் எல்லாம் உயர்ந்த மந்திரங்களாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், திருமுறைகளில் பெருமானே அருளி செய்த பாடலும் இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய திருமுகப்பாசுரத்தை சொல்லுவாங்க. பெருமான் எழுதிய அந்த கடிதம், மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நில வரிச்சிறகு என்று வரக்கூடிய அந்த பாட்டு சொல்லுவாங்க. இறைவன் எழுதிய அந்த கடிதமே திருமுறைகளில் இடம்பெற்றிருக்கிறது. எப்படி சங்க இலக்கியத்தில் பாண்டிய நாட்டில் தான் அந்த பிரச்சனை வருது இல்லையா, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா என்ற உடனே பெருமானே பாட்டு எழுதி கொடுக்கிறார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சியை தும்பி காவம் செப்பாது கண்டது மொழிமோ என்று எழுதுகிறார்னு பார்க்கிறோம். அதுபோல அது எப்படி தமிழில் இடம்பெற்றிருக்கிறதோ இறைவனுடைய பாடல், அதுபோல திருமுறைகளிலே இறைவனுடைய அந்த சொல்லே இறைவன் பாடியதே இடம்பெற்றிருக்கிறது என்று திருமுகப்பாசுரத்தை சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமான் அவனுடைய சொல்லாக வருது, பல இடங்களில் வருது. முக்கியமாக ஞானசம்பந்த பெருமானுக்கு அவரே சொல்லிட்டார், எனதுரை தனதுரைன்னு சொல்லிட்டார். சுந்தரரை பற்றி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், அவருக்கு அடியெடுத்து கொடுத்தது யார் என்றால் அவருடைய முதல் பதிகத்தில் இருக்கக்கூடிய பித்தா பிறைசூடி என்பதை பெருமான் தான் அடியெடுத்து கொடுக்கிறார். எனவே அதுவும் பெருமானுடைய வாக்கு தான். பித்தா பிறைசூடி என்பது பித்தா என்று எல்லாருக்கும் கேட்கும்படி அடியெடுத்து கொடுக்கிறார். பிறைசூடி என்று சுந்தரருக்கு உள்ளே இருந்து அடியெடுத்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இடையில பார்க்கும் பொழுது சுந்தரருடைய வரலாற்றிலேயே தில்லைவாழ் அந்தனதும் அடியார்க்கும் அடியேன் என்று திருவாரூரிலே பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார். எனவே அவருடைய வாக்கு என்பது திருமுறைகளிலே இடம்பெறுகிறது. அப்புறம் சேக்கிழார் சொல்ல வேண்டியதே இல்லை, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவே நீர்மலி வேணின் என்று தொடங்குகிறார். உலகெல்லாம் என்பதை பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய திருமுறைகள் என்பது இறைவனுடைய வாக்கே இடம்பெற்றிருப்பதால் இவையெல்லாம் உயர்ந்த மந்திரங்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக நாம் நன்றாக இருக்க வேண்டும் அல்லது சைவம் சார்ந்தவர்கள் தான் நன்றாக இருக்கணும் என்று இல்லாமல் ஒரு உலகளாவிய பார்வைதான் அருளாளர்களுடைய பார்வையாக இடம்பெறுகிறது. முக்கியமாக நம்முடைய சைவத்தில் சொல்லும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் அவருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது சேக்கிழார் பல காரணங்களை சொல்கிறார். முக்கியமாக எல்லாரும் சொல்ற பாட்டு, அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலா பரசமய பவம் பெருக்கும் புறைநெறிகள் பாழ்பட.
நல் ஊழிதோறும் தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திருவவதாரம் செய்தார் என்று, சரம் என்று சொன்னால் அசையக்கூடிய பொருட்கள், அச்சரம் என்று சொன்னால் அசையாத பொருட்கள், எல்லாவற்றிலும் சிவம் பெருக்கும் பிள்ளையாராக ஞானசம்பந்தர் அவதாரம் செய்தார் என்று அதற்கு முன்னாடியே சில பாட்டு அவர் சொல்லுவார் சேக்கிழார். அவருடைய அவதார நோக்கத்திலே சொல்கிறார். முதல் பாட்டு அவருடைய புராணத்திலே வேதநெறி தழைத்தோங்க இருக்குது இல்லையா, வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, சைவ பரம்பரை பொழியன்னு தானே சொல்லியிருக்கணும். பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத. ஞானசம்பந்தர் அழுதார் என்றால் அப்புறம் அவர் சைவத்துக்கு தானேங்க பதிகம் பாடினாரு, மற்றவதுக்கெல்லாம் எதுவும் பதிகம் பாடலையே. அப்ப சைவ பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுதுன்னு சொல்லியிருக்கணும் என்றால், பூத பரம்பரை பொழிய, பூதம் என்று சொன்னால் உயிர்கூட்டம்னு அர்த்தம். உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்தி பெற வேண்டும், அவையெல்லாம் பொழிய வேண்டும் என்பதற்காக பூத பரம்பரை பொழிய அவருடைய வாய் புனித வாய்ன்னு சொல்றார். அவருடைய வாய்க்கு பல சிறப்பு. திருமுறை பாடியதாலே அவருடைய வாய் புனித வாய். ஞானப்பால் அடிசில் சாப்பிட்றார், உமையம்மை வந்து கொடுக்குறாங்க, அதை அவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த வாய் எவ்வளவு தவம் செய்த வாய். எனவே அவருடைய பெயரே பாலராவாயர் என்ற பெயர். ஆனால் அது பல பேருக்கு தெரியாது. பாலராவாயர் என்றால் ஞானசம்பந்தர் என்பது தெரியாதுன்றதுனால தான் நம்ம சிவஞான முனிவர் என்ன பண்றார், பரசமய கோளரியை பாலராவாயனு சொல்லிட்டு அப்புறம் அது யாருன்னு சொல்லும் பொழுது பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்த பெருமான் அவர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாலராவாயன்னு சொன்னால் ஞானசம்பந்தர் தெரிஞ்சால் அவர் சொல்லிக்க வேண்டியதில்லை. எனவே அவ்வளவு சிறப்புடைய ஞானசம்பந்தர் அவதாரம் செய்கிறார் என்றால் பூத பரம்பரை பொழிய திருவவதாரம் செய்கிறார் என்றால் உயிர்களுக்கு வரக்கூடிய அந்த குற்றமெல்லாம் நீங்கி பெருமானை அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய நிலை. அதற்காக அவர் திருவவதாரம் செய்கிறார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்புறம் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஞானசம்பந்தரிடத்திலே ஒரு குற்றம் போல நம்பவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க என்றால், உங்களுடைய சமயத்தை பாட வந்தவர் ஏன் வந்து சமண சமயத்தையும் பௌத்தத்தையும் கடுமையாக சாடி பாடுகிறார், ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றாரு, ஏதோ ஒரு பாட்டில் சொன்னா போதாதா என்று சொன்னால் அதற்கு அருமையான விளக்கத்தை சேக்கிழார் தான் கொடுக்கிறார். பெரிய புராணம் என்பது வரலாற்று எல்லாம் அடியாருடைய வரலாற்றை மட்டும் சொல்லி போவது கிடையாது. நல்ல இடங்களிலே பதிகங்களுடைய விளக்கத்தை சேக்கிழார் தருவார். முக்கியமா மங்கையர்க்கு அரசி வளவர்கோன் பாவை பாண்டிய நாட்டில் போகும்பொழுது அவர் பாடுறார் இல்லையா, ஆலவாய் பார்த்த உடனே இப்போ தக்கோலம் கூட, அதான் அடியன் மனசுக்குள்ள நினைச்சிட்டே வந்தேன், இந்த திருக்கோயிலுக்கு திருமுறை பாடல் பெற்ற தலம் தான், அடியேன் காஞ்சிபுரம் தான் பூர்வீகம், இருந்தாலும் அடிக்கடி திருமால் பேர் வந்திருக்கிறோம், இளம்பையங்கோட்டெல்லாம் வந்திருக்குமே தவிர இந்த தலத்துக்கு இன்றுதான் முதல் முறையாக நான் வருகிறேன். வரும்பொழுதே பெருமான் ஒரு பேச்சு போட்டு பேச வைக்கிறார் என்றுதான் எண்ணிக்கொண்டு பெருமானுடைய திருவடிகளை வணங்கினோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மதுரையை பார்த்த உடனே அவர் மங்கையர்க்கரசியாருடைய நினைவு வருகிறது. அவர்கள் வழிபடக்கூடிய குலச்சிறையார் மங்கையர்க்கரசியார் போன்ற ஒரு அடியார்கள் இருக்கிறாங்களே என்பதனால தான் மங்கையர்க்கு அரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி என்று அவர் பாடுகிறார். அங்கே கூட சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றார் என்றால், மங்கையர்க்கு தனி அரசி என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். என்னன்னா, பாட்டில் மங்கையர்க்கரசின்னு இருக்குது, மங்கையர்க்கு தனி அரசி என்று அதை வைத்துக்கணும் என்று ஒரு உரை கொடுப்பார். அது தெரியாமல் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஞானசம்பந்தர் கூட மங்கையர்க்கரசின்னு தான் சொன்னார், ஆனால் சேக்கிழார் அதற்கும் ஒருபடி மேலே போய் மங்கையர்க்கு தனி அரசின்னு சொன்னார் சொல்லுவாங்க. அந்த பாடலுக்குரிய விளக்கத்தை அவர் கொடுப்பார். அது அவருடைய மரபு. எங்கன்னா முதல் பதிகத்துக்கே கொடுக்கிறார். பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இவனன்றேன்னு சொன்னா எவன் என்ன சொல்றார் என்றால், எம்மை இது செய்த பிரான் இவனன்றே, எனக்கு பாலடிசில் கொடுத்த பெருமான் இவர்தான் என்றுதான் பாடுகிறார்னு சொல்றார். அப்படி விளக்கம் கொடுக்கும்போது சேக்கிழார் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எதுக்கு ஒரு பாட்டிலேயே சமண சமயத்தையும் பௌத்தத்தையும் பற்றி அவர் சொல்லணும் என்றால், அது சொல்றார் பாருங்க, வேத காரணராய வெண்பிறை சேர் செய்ய சடை நாதன் நெறி அறிந்து உய்யார் தம்மிலே, அறிந்து உய்யார் தம்மிலே நலங்கொள்ளும் பேதமிலா சமன்கையர் புத்தர் வழி பழியாக்கும் ஏதமே என மொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர் என்றால், வீணாக நீங்கள் அப்படி போய் உங்களுடைய காலத்தை கழிக்க வேண்டாம், அவை குற்றமுடைய நெறி என்பதனாலே அங்க போய் நீங்க உங்களுடைய காலத்தை கழிக்க வேண்டாம். அவரே சொல்றாரு, நீலகண்ட பதிகத்தில் தான் சொல்றார், சாக்கியப்பட்டும் சமனுருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார்.
சரி பெருமானை தான் விட்டாங்களே, இல்லறத்தில் இருந்து சரியா இருக்கிறாங்களா என்று சொன்னால் இல்லறமோ வேணான்றான், துறவியா போனோன்றான். ஆனா பெருமானை வணங்க மாட்டேன்றானே என்று இருதலை போகமும் பற்றும் விட்டார்னு கிண்டல் பண்றார். ரெண்டுத்திலே இல்லாம இப்படி இருக்கிறியப்பா, எதுக்கு இருக்கிற என்று பாடுகிறார் என்று சொன்னால், அப்படி குற்றமுடைய நெறியாக அடிப்படை கொள்கையே தவறாக இருக்குதுன்னு சொன்னா அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சிரமமா இருக்கும். உங்களுடைய அரிதற்கரிய பிறவின்னு பார்க்குறோம். இந்த பிறவி அரிது என்பதை எல்லாரும் பாடியிருக்கிறாங்க, எல்லா அருளாளர்களும் பெரியவர்களும் பாடியிருக்கிறாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அந்த அம்மா பாடிட்டு போனாங்க. நம்முடைய அப்பரடிகள் திருமுறையில் சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு பெற்றோர்கள் குழந்தையை கண்டிப்பது போல சொல்றார். வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமின் என்று சொல்றார். இந்த பிறவியிலே பெருமானுக்கு ஆட்பட்டு கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதென்றோ நம்தம் குழமையே, இறைவனிடத்திலே அன்பு செய்து கொண்டிருப்பதுதான் நமக்கான பணியே தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லும் பொழுது, ஏன் அதை சொல்கிறார் என்றால் சைவத்திற்கு வரணும் என்பதற்காக இல்லை, வந்தால் உங்களுடைய பிறவி என்பது நீங்கும். பிறவி நீங்குவதற்கு சிவனலால் முத்திகள் சேர்த்துவார்களேன்னு நம்ம சொல்றோம். எனவே அதற்காக நீங்க இங்க வர வேண்டும் என்பதற்காக தான் ஒரு பதிகத்திலையும் அவர் சொல்கிறார். அதே போலதான் ராவணனுடைய குறிப்பு. ஏன் ஒரு பதிகத்திலே ராவணனுடைய குறிப்பை சொல்லணும் ஞானசம்பந்தர் என்று சொன்னால், ராவணன் தவறு செய்கிறான்னு பார்க்கிறோம். அவனுடைய செருக்கு காரணமாக சிவபெருமான் இருக்கக்கூடிய மலையா இருந்தா என்ன, நான் அதை பெயர்த்து எடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அதை பெருமான் தண்டிப்பதற்காக அந்த அவனை துன்பப்படுத்துகிறார் என்றால் லேசா பெருமான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அழுத்தலையா, அவருடைய விரல் லேசா அழுத்துவது போல அழுத்துறதுக்கே அவனால் தாங்க முடியல. ஆனா பெருமானிடத்திலே அவன் மன்னிப்பு கேட்ட பொழுது அவன் பாடுகிறார் என்று வருகிறது. பிழை உணர்ந்த உடனே பெருமான் அருள் செய்கிறான் என்றால், இப்ப நமக்கு கூட எந்த ஒரு குற்றமுமே செய்யாதவர்கள்தான் கோயிலுக்கு வரணும், பெருமானை வழிபடணும்னு சொன்னா, அறியாமல் ஏதோ தவறு செய்திருந்தாலும் பெருமானை நினைக்காமல் இருந்தாலும் ஆனால் நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா பெருமான் அருள் செய்கிறான் என்பதற்காக தான் சுந்தரர் பாடுறார் இல்லையா, பிழையுளன பொறுத்திடுவர் என்று அடியேன் பிழைத்தக்கால்னு பாடினார். நான் பிழை ஏதாவது செய்தாலும் நீங்க பொறுப்பீங்கன்னு என்பதற்காக தான் அப்படி போனேன், ஆனா நீ என்ன பண்ணிட்ட, என்னுடைய கண்ணை பிடிங்கிட்டே பெருமானே என்று பாடுகிறார். அதுபோல ஏன் ராவனுடைய குறிப்பு என்றால், மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும். நாம் ஏதாவது பிழை செய்திருந்தால் கூட பெருமானை வணங்கினால் அவனுடைய திருவருள் காரணமாக பெருங்கருணை காரணமாக அவன் அருள் செய்வான் என்பதற்காக ராவனுடைய குறிப்பை பாடுகிறார் என்று வருகிறது என்று சொன்னால், அந்த காரணத்தினாலே தான் அவர் ஒரு பதிகத்திலையும் இதெல்லாம் வைத்து பாடுகிறார். அது இல்லாம திருக்கடைக்காப்பு என்று சொல்லி பதிகத்தினுடைய பலனையும் கூறுகிறார் என்று சொன்னால், அப்போதுதான் அந்த விருப்பத்துக்காகவாச்சும் இந்த திருமுறைகளை படிப்பாங்களே என்பதற்காக அவர் அப்படி அருளி செய்திருப்பது எல்லாம் நமக்காகத்தான், இந்த உலகம் என்பது உய்தி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்று பார்க்கிறோம். உலக அமைதி என்று சொல்லும் பொழுது அவருடைய எண்ணம், செயல், வழிபாடு இவை எல்லாம் அனைத்து உயிர்களும் நலம் பெற வேண்டும் என்பதுதான். சேக்கிழார் கூட எடுத்த உடனே உலகலாம்னு பாடுறார். நிறைவு செய்யும் பொழுது கூட என்றும் இன்பம் பெருகும் இயல்பிலாம் பாட்டில் அடியார் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் என்று பாடுகிறார். ஞானசம்பந்தர் கொடிமாடச் செங்குன்று திருச்செங்கோடு போகும்பொழுது சுரநோய் இருந்தது இல்லையா, காய்ச்சல். அந்த பிரதேசம் மலை பிரதேசம், குளிர் என்பது இயல்பா ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடியது. அடியார் பெருமக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, காய்ச்சல் வருமோ, வழிபாடு செய்யும் பொழுது குளிர் காரணமாக காய்ச்சல் வருமோ என்று அச்சப்படுகிறார்கள். அவங்களுக்கு ஜுரம்லாம் கஷ்டப்படல, ஜுரம் வந்தது, ஞானசம்பந்தர் பதிகம் பாடி அதை தீர்த்து வைத்தார்னு சொல்லிடுறாங்க. அடியார்களுக்கெல்லாம் வரல, அவங்க கூட வந்த அந்த பரிசனங்கள் எல்லாம் சேக்கிடார் அருமையாக சொல்லுவார். அதாவது அந்நிலையில் ஆளுடைய பிள்ளையாருடன் மேவும் பரிசனங்கள் அவரிடத்துல போய் சொல்றாங்களாம். சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, முன்னான பிணி மூழ்வது போல் முடுகுதலும், அதை காய்ச்சல் வர மாதிரி. இப்போ நம்ம கூட சொல்றோம் இல்லையா, லேசா கோல்டு இருக்குதுங்க, கொஞ்சம் உடம்பு முடியல, நான் ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இருக்குதான். அதை போய் அவர்கிட்ட சொன்ன உடனே, என்னப்பா வழிபாடு செய்வதற்கு போய் நமக்கு போய் இந்த துன்பம்லாம் வருமா என்றால், உடனே அவர் போய் அவ்வினைக்கு வினை என்று பாடுகிறார்னு பார்க்கிறோம். அவர் பாடினது பெருமானிடத்தில் போய் பொதுவாக பாடினார். செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம்னு பாடினார். சேக்கிழார் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்.
திருநீலகண்டம் என்று அவர் பாடினார். என்ன குறிப்பு என்றால், திருநீலகண்டத்தின் மீது ஆணை. எப்படி ஞானசம்பந்தர், அவருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுங்களா? ஆணை நமது என்ற பெருமான் என்று ஒரு பெயர் ஞானசம்பந்தருக்கு. ஆணை நமதே, ஆணை நமதே என்று அவர் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் நீலகண்டம் என்று பாடியதும் ஆணைப்பதிகம்தான் என்றுதான் சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றார்? ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து தூய பதிகம் திருக்கடைக்காப்பு தொடுத்துன்னு பாடுறார். ஆணையாக பாடினார் சொல்றார். அவர் பாடினது பொதுவாக தானே பாடினாரு. ஆனா என்ன விளைவு ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த நாட்டிலேயே குளிர்ஜுரம் என்பது நீங்கி அனைவரும் இன்பமாக இருக்கிறார்கள் என்று சேக்கிழார் குறிப்பிடுகிறார். எனவே அருளாளர்கள் அவருடைய பார்வை, அவர் பெருமானுக்கு இயல்பா போய் நீலகண்டம்னு பாடினா கூட அவருடைய அந்த பதிகத்தினுடைய ஆற்றல் காரணமாக நாடே செழிக்கிறது என்று சொன்னால், அவருடைய அருள் உள்ளம் என்பதும் அவருடைய ஆற்றல் என்பதும் நமக்கு தெரியணும். அவங்களுடைய ஆற்றல் பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. மூவரில் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவை உயிர்ப்பெறச் செய்தவர். அப்பர் பெருமான் அப்பூதியடிகளாருடைய திருமகனார், அவரை உயிர்ப்பெறச் செய்தவர். சுந்தரர், அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். அவிநாசியிலே முதலை உண்ட பாலனை உயிர்ப்பெறச் செய்தார் என்றால், இந்த திருமுறைகள் எல்லாம் எவ்வளவோ ஒரு அரிய செய்திகள் எல்லாம் நடத்தி காட்டியிருக்கின்றன. எனவேதான் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம சொல்லலைன்னு சொன்னால், எதுக்கு சும்மா நீங்கள் போய் ஏதோ சிவனை வாழ்த்தக்கூடிய பாடல்களை பாடுறது எதுக்கு பாடணும்? அதாவது அவங்க பாடி வச்சிருக்காங்க, நீங்கள் ஏதோ சும்மா பாடிட்டுருக்கீங்களேன்னு சொல்லிடுவாங்க. ஒரு உலகியல் நோக்கும் அறம் என்பதும், அறம் என்பது மிக மிக முக்கியம்னு பார்க்கிறோம். அதை கூட பேச வச்சிருக்கிறார் இங்கே. அறத்தை பற்றி சிவஞான அருள்நெறியில் சென்றதில் ஆண்டு வேலை பேசினார் நினைக்கிறேன், ஐயாவே பேசினார். உலகியல் அறமும் அருளியல் அறமும்னு பேசினார்னு பார்க்கிறோம். அந்த வகையில் அறங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் பார்க்கும் பொழுதே என்ன என்றால், திருமருகல் போறார் இல்லையா? திருமருகல் போகும் பொழுது அவர் போய் பெருமானை வழிபட போனவர் தானே, போய் வழிபட்டு வந்துருக்கலாம். ஒரு வணிக குல பெண் வந்து அவள் அழறா. அழும்பொழுது அதுக்கு தான் வேடிக்கையாக நம்ம ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு இதில் கூட நான் துணுக்கு மாதிரி படித்தது என்னென்னா, ஒரு பக்தரா, அந்த பக்தர் வந்து வழக்கமாக கோயிலுக்கு வரக்கூடியவர். அவர் சிவனிடத்தில் ரொம்ப அன்புடையவரா அல்லது ஓஎம் இடத்தில் அன்புடையவரா என்று சொன்னால், ரெண்டு பேரிடத்திலையும் சமமான அன்புடையவரா. அவருக்கு ஒரு ஆபத்து வருகிறது. ஏதோ ஒரு மேலேருந்து குதிக்கிறாருன்னு வச்சுங்களேன், இல்லை மரத்தை ஏறிட்டார் இறங்க முடியல, ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது. அப்போ பெருமானும் பெருமாட்டியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, சக்தி நீ காப்பாத்துறியா அவர் போய், இல்லை நான் காப்பாற்றுட்டுமா? ரெண்டு பேருமே சமமாக அவர் வழிபடுகிறார் என்று சொன்ன உடனே அவர் என்னமோ முயற்சி பண்ணுறாரு. அவர் விழும்பொழுது அப்பான்னு சொன்னால் நீங்கள் போய் காப்பாற்றுங்க, அம்மானு சொன்னால் நான் போய் காப்பாற்றுறேன், ரெண்டு பேருக்கும் பக்தர் தானே அவர் என்று சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்மால் என்ன பண்ணா, விழும்பொழுது ஐயோ என்று சொல்லி விழுந்தா. உடனே ஐயோ என்ற உடனே யமதர்மன் வந்து அழைச்சிட்டு போயிட்டார் என்று வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், அப்போ சொல்லக்கூடிய கதையிலலாம் கூட ஒரு கருத்து இல்லாமல் அவன் சொல்ல மாட்டாங்க. இப்போ இது சொன்னால் என்ன சொல்லுவாங்க என்றால், உனக்கு இந்த கதை தான் வந்து தாத்தா காலத்துலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னுவாங்க. அது அல்ல. திருமுறையில் அந்த ஒரு செய்தி வருதுங்க. என்னென்னா, திருமருகல்ல அழுது கொண்டிருந்த பெண்ணிடத்தில் ஏன் அவர் வரார் ஞானசம்பந்தர்னு சொன்னால், அவன் என்ன பண்ணுறாளா, உடன்போக்கா வந்துட்டா. அதுதான் நம்ம இப்போ தெரிஞ்சிக்கக்கூடிய செய்தி. திருமுறைகளில் உலக அமைதின்னு சொன்னால், திருமுறைகள் எல்லாம் படித்தால் உலகம் அமைதி பெறும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. எவ்வளோ உயர்ந்த நாகரிகத்தை காட்டுறாங்க. உடன்போக்கா வந்த பெண் திருமணம் ஆகலை, இன்னும் ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க, வீட்டை விட்டு வந்துட்டாங்க. அப்போ அரவம் தீண்டி அவன் இறந்து போயிட்டான்னு சொன்னால் கணவன் ஆகலை, இன்னும் உடன்போக்கா வந்திருக்கிறாங்க. கணவன் ஆகாததுனால அவன் தொட்டு அழ முடியல. அவன் அது கூட தொட்டு கூட அழ முடியல, அரவம் கூட தீண்டிடுச்சு, உன்னை நான் தொட்டு அழ முடியலையே என்று பெரிய மன வருத்தம் வந்தவொடனே என்ன பண்ணுறாள் அந்த பெண்? சேக்கிழார் சொல்கிறார், மருகல் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் வாசலை பார்த்து, மருகல் பெருமானே இது தகுமோ, நீ ரதிக்காக இறங்கி மன்மதனுடைய உயிரையே கொடுத்த, அவளுக்கு மட்டுமாச்சு பார்க்கிற மாதிரி கொடுத்த, எனக்கு இப்படி ஒரு துன்பம் செய்து விட்டாயே மருகல் பெருமானே என்று பெருமானை நோக்கி அவள் பாடுறா. அப்படி பாடுறான்னா கதறுகிறாள். அப்படி அரற்றும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் பார்த்துட்டு, ஒரு கோயிலுக்கு போக வேண்டியவர் தானே, சைவத்திற்காக தானே ஞானசம்பந்தர் வந்தார், ஏதோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி அழுதே என்று திரும்பி பார்த்து என்னமானு விசாரிச்சு உடனே பெருமான் இடத்துல போய் என்ன பண்ணுறார்? நமக்கெல்லாம் தெரிஞ்ச பதிகம் தான், சடையா எனுமால் சரணி எனுமால் என்று, உடையாய் மருகல் உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே, இவ்வளோ அறத்தோடு இருக்கிறா, உன்னை நோக்கி அவள் இருக்கிறான்னு சொன்னால் நீ இப்படி செய்யலாமா என்று கேட்ட உடனே அரவம் தீண்டிய அந்த வாணிகனை அவர் உயிர் பெறச் செய்கிறார். என்றால் ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வரணும் என்றால், அவர் வாட்டுன்னு போக வேண்டியவர் தானே என்றால், அவர்களுக்கு முக்கியம்
அவங்க மட்டும் கிடையாது. அப்படின்னா அருள் பெற்ற உடனே அவர் போயிருக்கலாமே. ஞானசம்பந்தர் 3 வயசுலேயே ஞானப்பால் கொடுத்து சாப்பிட்டாருங்க. அப்போ பாலடிசில் பெற்ற உடனே பெருமானத்தில் கேட்டிருக்கலாம், பெருமானே நான் உங்களோட வந்துடுறேன் இப்பயேன்னு கேட்டிருக்கலாம். அழைச்சிட்டு போயிருப்பார் பெருமான். என்றால் நமக்காகத்தான் அவர்கள்லாம் வருகிறார்கள். சுந்தரர் கூட ஏன் வரார் என்று சொன்னால், தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார், அவர் தான், அதனால தான் மாதர் மேல் மனம் போக்கினார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அதே போல தான் அப்பர் பெருமானும் அவர் முன்னிருந்து அவங்களுடைய வினை காரணமாக வந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம தான் நம்மளுடைய வினை காரணமாக வந்திருக்கிறோம். அவரெல்லாம் நாம் உய்யும் பொருட்டு தான் வந்தார்கள் என்றால், நாம் என்று சொன்னால் முக்கியமாக சைவர்கள், அதில் ஒன்றும் வேறுபாடு கிடையாது. சைவ சமயத்தை சார்ந்தவர்களுக்கு அது பொக்கிஷம். ஆனால் நம்ம மட்டும் இல்லாமல் பூத பரம்பரை என்று அவர் எப்படி சொன்னாரோ அதுபோல அனைவரையும் பக்குவப்படுத்தி பெருமானுடைய திருவடிகளுக்கு கொண்டு செல்ற நிலைக்கு போகணும். அதற்கு தான் அவருடைய இந்த திருமுறை. என்ன எப்பயோ அவங்க பாடிட்டு போயிட்டாங்க. அந்த பாடல்கள் எல்லாம் இன்று நாம் படிக்கும் பொழுது அந்த உணர்ச்சி நமக்கு எப்படி வருகிறது என்று பார்க்கிறோம். ஓதுவாமூர்த்தி அவர் பாடினார். அந்த இசை என்பது ஒரு வகையில் உருக்கம் தரக்கூடியது. அதுவும் இவங்களுடைய பாடல், இன்னும் அந்த வரலாறு என்பது தெரிந்தால் நமக்கு ரொம்ப ஒரு நிலை மாறி போயிடும். ரொம்ப நிறைய பதிகங்கள் நல்லா பாடினார். ஒரு செய்தி நான் சொல்லணும்னு நினச்சேன். இடரினும் தளரினும் பாடுகிறாரே, பாடிய பொழுது அந்த சூழ்நிலை என்ன என்றால், ஞானசம்பந்தருடைய தந்தையார் சிவபாத இருதயர் அவர் வேள்வி செய்வதற்காக பணம் வேண்டும் என்று ஞானசம்பந்தர் இடத்துல கேட்கிறார். அவருக்காக கேட்டிருக்க கூடாது. ஏன்னா ஞானசம்பந்தர் கோயில் கோயிலாக போகிறாரு, பதிகம் போய் பாடுறாரு. அவரிடத்துல அவர் என்ன ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியே போட்டு வச்சிருக்கிறார். எங்கே போய் அவர் கேட்பார்? பொன் வேண்டும் என்று கேட்கிறார். அவர் பேசாமல் இருக்கிறார். ஞானசம்பந்தர் சரி என்று இருக்கிறார். அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப ஆவடுதுறை வந்த உடனே என்ன நம்ம சொல்கிறோம், நம்ம மகன் அமைதியாக இருக்கிறார் என்று அங்கே மறுபடியும் கேட்கிற பொழுது அவர் என்ன பண்ணுவார் ஞானசம்பந்த பெருமான் என்றால், நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தருக்கு பெருசாக எந்த ஒரு துன்பமே கிடையாது. 3 வயதிலேயே ஞானப்பாலடிசில் பெருமான் போகும்பொழுது முத்துப்பந்தல் தான் சிவிகை சின்னம்னு கொடுக்குறாரு. கையில் லேசாக அப்படி பெருமான் பாடுறாரா, மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழுடையும் கொண்ட உருவம் என் கோலோ என்று பாடும் பொழுது அது சொல்லுவார். எடுத்த உடனே பாடின உடனே தாளம் போடுறாரு இல்லையா, அந்த கை வலிக்க கூடாதுன்னு பொற்றாளம் கொடுத்துட்றாரு பெருமான். அப்படி இருக்கக்கூடிய ஞானசம்பந்தருக்கு அப்பா கேட்ட உடனே பெருமான் இடத்துல போய் பாடுறார், நான் உன்னையே பாடிட்டு வரேன், பொன் வேண்டும் என்று என்னை பாட வச்சுட்டேன் இல்லையா என்று அந்த துன்பத்தினால் என்ன பண்றார் என்றால், இடரினும் தளரினும் என்று எடுத்த உடனே ஆரம்பிக்கிறார். அவர் வேற மறுபடியும் பாடுறார். அந்த வரியை ஓதுவார். எனக்கு கண்ணே கலங்கி போச்சு. என்னடா அது, அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது என்று. அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக தான் இப்போ அந்த வரலாறு சொல்கிறேன். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகல் தொழுதெழுவேன் பாடி கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறுன்னு கேட்கிறார். அவர் எவ்வளவோ பெருமாள், இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள். ரொம்ப சுந்தரர் மாதிரிலாம் அவர் கேட்க மாட்டார். அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணேன்னு சொல்லிட்டார். பெருமானோ திருமறைக்காட்டில் ஒரு பாட்டோட கதவு அடைப்பதற்கு அருள் செய்த பெருமான் முதலே கொடுத்துருக்கிறார் இல்லையா, பேசாமல் இருக்கிறார். பாடினு அமைதியாக இருக்கிறார். கடைசியாக பாடும்போது அலைப்புணல் ஆவடுதுறை அமர்ந்த இலைநுனை வேற்படை எம்மிரையை நலமிகு ஞானசம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார். நான் பொன் வேண்டிதான் பாடிட்டேன், ஒரு விலைக்கு பாடுவது போல பாடிட்டேன். விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர்னு பாடினார். பாடின உடனே பெருமான் பூதத்தின் மூலமாக கொடுத்துட்டார், பொற்கிழி கொடுத்துட்டார்னு பார்க்கிறோம். என்ன என்றால், ஒரு உலகத்திற்குரிய ஒரு நீதியாக அந்த இடத்துல எப்படி திருமுறையும் பெரியவரானும் ஞானசம்பந்தரும் நிற்கிறார் இன்னைக்கு என்று சொன்னால், அப்பா கேட்குறாரு இல்லைங்க, நான் அப்பா இந்த உலகியெல்லாம் வேண்டி நான் பெருமான இடத்துல பாட மாட்டேன், என்னுடைய வழக்கம் கிடையாது. பொன் கேட்டுலாம் பாட மாட்டேன், நான் பெருமானை எப்பயும் பாடிட்டு போவேன். அவருக்கே தெரியும் இல்லையா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, அவனா கொடுத்தான்னா நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அதுக்காக ஒரு பதிகமெல்லாம் பாட மாட்டேன்ப்பான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. அப்படி சொல்லியிருந்தார்னா என்ன ஆயிருக்கும் என்றால், எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் வசதியாக போயிருக்கும். ஞானசம்பந்தரே அப்பாவை எதிர்த்து பேசிட்டாரு, நீ எதனா தப்பு பண்ணால் நானும் உன்னை கேள்வி கேட்பேன் என்று அப்பா அம்மாவை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மரபு போயிடும். ஆனால் அந்த ஒரு மரபு என்பது கூடாது. என்னதான் இருந்தாலும்
தந்தை தாயை அவர் சொல்லக்கூடிய சொல்லுக்கு எதிர்த்து பேசக்கூடாது என்ற ஒரு உலக நீதியை ஞானசம்பந்த பெருமானுடைய புராணம் காட்டுகிறது. அதே மாதிரி தான் அங்கே அப்பூதேடிகளாருடைய நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்யப்பட்டேன் என்றால் எவ்வளோ பெரிய பக்குவம் அந்த குழந்தைக்கு வந்து இறந்து படுகிறார். அப்போதான் அப்பர் பெருமான் ஒன்று கொலாம் பாடுகிறார்னு பார்க்கிறோம். எனவே பல வகையான நீதிகளை சொல்கிறது. இதனால் என்ன உலக அமைதி என்று சொன்னால், இதையெல்லாம் கற்றால் நம்ம ஏன் வந்து சைவம் போனோம் திருமுறை போனோம்னா, நம்முடைய அவங்க போய் பெருமானை வணங்கினா இப்போ நமக்கு என்ன அதனால் வருது? அவர்களுக்குரிய பக்குவம் என்பது அதிகமாகும். எவ்வளவோ செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் இந்த மேடையில் சொல்ல முடியாது. இன்னைக்கு வரக்கூடிய செய்திகளை எல்லாம் உலகத்திலே பல வகையான அபத்தங்கள் எல்லாம் நிகழ்கின்றன என்று சொன்னால் அவருடைய மனநிலை எப்படி சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்றால், 5 விளையாதது 50 விளையாது. இளைஞர்களாக இருக்கும் பொழுதே சமயத்திற்குள்ள வந்தாங்கன்னு சொன்னால் உலகம் என்பது அமைதி பெறும். இப்போ நம்ம சொல்லுவோமே, ப்ராக்டிக்கலாக பேசணும்னா, இந்த புராணத்தை உலக அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கற்று தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் சொன்னால் அவங்க ஏதாவது பிழை செய்வாங்களா? மது மாமிசம்னு அப்படிலாம் போவாங்களா என்றால், நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான். திருமந்திரத்தில் கண்காணியில் என்று கள்ளம் பல செய்வார்னு சொல்கிறார். நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு என்று சொன்னாலே அந்த எண்ணம் என்பது வராது என்பதனால தான் அவங்க சொல்கிறாங்க. அவருடைய பார்வையெல்லாம் அப்படி இருக்குதுன்றதுக்கு ஒரு 2 சான்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மதுரையில் பாடும் பொழுது அவரே அருள் பெற்றவர் தான் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் பெருமானிட்ட கேட்டுக்கணும் என்று வாதம் செய்வதற்கு முன்னாடி வாதம் செய்யலாமா என்று பெருமானிடத்தில் குறிப்பு கேட்கிறார். அதுக்கு ஒரு பதிகம் பாடுகிறார். பின்பு வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே, வாதத்தில் நான் ஜெயிக்கணும் இல்லையா, வெற்றி பெறுவதற்கு ஒரு பதிகம் பாடுகிறார். அதில் சொல்லும் பொழுது, மதுரையிலே சைவம் பெற வேண்டும் ஆலவாயில் உரையும் ஆதியே அப்படின்னு பாடல. எப்படி பாடுகிறார்? வேத வேள்வியை பாட்டில், ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே. பெருமானே, ஆலவாயில் இருக்கக்கூடிய சொக்கநாதா, ஞாலம் நின்புகழே மிக வேண்டும், உலகெல்லாம் உன்னுடைய புகழ் பரவ வேண்டும் என்று சொன்னால், அவர் பார்க்கிறார் மதுரையிலேயே உங்களுடைய புகழ் இல்லாமல் இருக்கும் பொழுது இவ்வளோ சிக்கல் இருக்குது என்று சொன்னால், உலகத்தில் பல பேர் எவ்வளோ பேர் உங்களுடைய புகழை தெரியாமல் வேறு ஒரு நெறியில இருந்தால், குற்றமுடைய நெறியில் போயிருந்தால் பல வகையான பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் உங்களுடைய நெறியும் உங்களுடைய திருவருளும் பரவி இருந்தால் எந்த சிக்கலும் வராது, உயிரிலெல்லாம் உய்தி பெறும் அல்லவா என்றுதான் ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் என்று சொல்லி அவர் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தான் அவருடைய மிக முக்கியமான பதிகமாகிய திருப்பாசுர பதிகம். அந்த திருப்பாசுர பதிகத்தையே 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ ஆழ்ந்த கருத்துடைய பதிகம் திருப்பாசுர பதிகம். வாழ்க அந்தனர், நம்ம வாழ்த்தா தான் பாடுறோம். வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக என்று சொல்லி ஆழ்க தீயது, அது அப்படிதான் படிக்கணும். சேக்கிழார் அப்படிதான் சொல்றார். ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சொல்க வையகமும் துயர்த்தீர்கவே. ஒரு அன்பர் வேடிக்கையா சொன்னார், இதை ஒரு இடத்துல பாடியிருந்தாங்க. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமேன்னு சொன்னா அரண்நாமம்லாம் தீயதா என்றால், பேசும்போது பேச்சாளர் சொல்லுவாங்க, வேடிக்கையா சொல்ற பாட்டு ஒன்று அடிக்கடி சொல்லுவாங்க, நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் யாரறிவார் சானாலும் வாழ்நாளும் சொல்லிட்டு, சாய்க்காட்டியம் பெருமார்க்கே பூ நாளும் தலை சுமப்ப புகழாமும் செவி கேட்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையேன் பாட்டு. என்ன சொல்கிறார் என்றால், நன்னெஞ்சே என்ன கிண்டல் பண்றார். இப்போ நல்ல நெஞ்சு தான் நீ, பெருமானே நினைக்கிற, நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிற, தேவையில்லாத விஷயத்தை நினைக்கிறே தவிர பெருமானை நினைக்க மாட்டேன்றே நெஞ்சே, நீ நன்னெஞ்சு என்றால் பெருமானை நினை என்று சொல்லிட்டு, நீ நாளும், அதுவும் இன்னைக்கு மட்டும் நினச்சிட்டு டிசம்பர் 31 மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த டிசம்பருக்கு வராதே, நாளும் சொன்னா தினமும் நினை நன்னெஞ்சே நினைகண்டான்னு சொல்லிட்டு, யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும், அது தெரியாது இல்லையா? எனவே சாய்க்காட்டம் பெருமாருக்கு பூனாலும் தலை சுமப்பன் பாடணும். பாடும் பொழுது யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே, சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கேன்னா அவன் தான் அதெல்லாம் கடந்தவனாக பிறவாயாக்கை பெரியவனாக இருக்கிறானே என்றால், அதுபோல ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சொல்க என்று சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, வையகமும் துயர்த்தீர்கவே. அப்போ உலக அமைதிக்காக, உலகம் என்பது எந்த தீங்கும் இல்லாமல் நன்மை பெற வேண்டும். நன்மைன்னு சொன்னா தமிழ்ல வீடு பேருன்னு ஒரு பொருள் இருக்கு. அதை தான் வள்ளுவர் எடுத்த உடனே 2வது குறள்ல சொல்றார், கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரின். நற்றால் என்றால் நன்மையை தரக்கூடிய தாள், நன்மை என்பது திருவடின்னு அர்த்தம், வீடு பேருன்னு அர்த்தம்.
பெருமானுடைய திருவடிதான் வீடு பேறு தரக்கூடிய திருவடியாக இருக்கிறது என்பதை குறிப்பாக சொல்கிறார். எனவே வையகமும் துயர் தீர்கவே என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். அதற்கு சேக்கிழார் விளக்கம் கொடுக்கும் பொழுது, ஆழ்க தீயது என்று ஓதிற்று அப்படி சொன்னது அயல் நெறி வீழ்க என்றது. அயல் நெறி வீழ்க என்றால் அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த நெறியில போய் நாம துன்பப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் அது குற்றமுடைய நெறியாக இருக்கிறது என்று. இப்போ திலகவதியார் இடத்திலே திருநாவுக்கரசர் இடத்திலே திலகவதியாருக்கு ஒரு அன்பு இருந்தது இல்லையா? அந்த அன்பு தான் ஞானசம்பந்தருக்கு நம்ம மேல இருக்குது. சரி, அவன் தான் சமணத்துக்கு போயிட்டானே, தம்பி போனா போட்டோம் என்று அவங்க விட்டல. எவ்வளோ ஒரு சைவக்குடியில் பிறந்தவர் சமணத்துக்கு போய் நேரத்தை இப்படி வீணாக்கிறார் என்பதனால தான் அந்த அம்மாவோட பொறுமை யாருக்குன்னா இருக்குமா? நம்ம வந்துட்டு ஒரு 4 நாள் திருமுறை படிச்சுட்டு பெருமான் இடத்துல போய் பெருமானே அது வேணும் இது வேணும் கேட்கறது தப்பு கிடையாது. நம்ம கேட்டு கூட கொடுக்க மாட்டேன்றாரு பெருமான். 4 நாளாக திருமுறை படிச்சுட்டு இருக்கிறேன், மார்கழி மாதம் 4 மணிக்கு எழுந்துட்டு இருக்கிறேன், அப்புறம் என்னங்க அவர் பெருங்கருணையாளர்னு கேட்குறோம். திலகவதியார் பல ஆண்டு காலமாக பெருமான் இடத்துல கேட்கும் பொழுதுதான் ஒரு நாள் கனவுல தோன்றி உன்னுடைய மனக்கவலை ஒழி அப்படின்னு சொல்றார் பெருமான். என்றால் அவர் சமணத்துக்கு போன உடனே அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வருகிறது இல்லையா? நம்ம தம்பி அப்படி போயிட்டாரே என்ற ஒரு வருத்தம். அதே ஒரு வருத்தம் தான் நம்முடைய குழந்தைகள் போல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படி போனால் அது சிரமமான நெறியாச்சே, குற்ற நெறியார்னு சொல்றார் ஞானசம்பந்தர். அது போல போகக்கூடாதுன்னு தான் அவர் பாடுகிறார். அதற்கு தான் ஆழ்க தீயதுன்னு சொன்னார். சொல்லிட்டு அரண் பெயர் சூழ்க என்றது சொல்றார் பாருங்க, விளக்கம் சேர்க்கிறார். தொல்லுயிர் யாவையும் வாழி அஞ்செழுத்து ஓதி வளர்கவே. எப்படி சார் உயிர் வளர முடியும் என்றால், அரண்நாமத்தை சொல்லிதான் உயிர் வளர முடியும் என்பதற்காகத்தான் அஞ்செழுத்து ஓதி வளர்க என்பது உலக மக்கள் யாவிற்கும். அதான் சொல்றாரு. அவருடைய கடைசியாக சொல்லும் பொழுது காதலாய் கசிந்தல சொல்லும் பொழுது சொல்றார், ஈனமாம் பிறவி தீர யாவரும் வருக. அந்த பாட்டில் ஞான மெய் நெறிதான் யாருக்கும்னு சொல்றார். யாருக்கும் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று சொல்லிட்டு நமச்சிவாய சொல்லி அவருடைய காதலாய் கசிந்து பதிகம் பாடி உபதேசம் போல பாடி அனைவரையும் கொண்டு செல்கிறார் என்று பார்க்கிறோம். அதுபோல சொல்லும் பொழுது தொல்லுயிர் யாவையும் என்றால் எல்லா உயிர்களும் வாழி அஞ்செழுத்து ஓதி வளர்கவே என்று சொல்லிட்டு அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவேன்னு சொல்றார் இல்லையா? சொன்ன வையகமும் துயர்த்தீர்கவே என்னும் நீர்மை. வையகமும் துயர்த்தீர்கின்றதுக்கு என்ன பொருள் என்றால், இகபரத்தில் துயர் மன்னிவாழ் உலகத்தவர் மாற்றிட. உலகத்தில் இந்த மெய்நெறி என்பது இதுதான் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன துன்பம்னு சொன்னால் பெருசாக ஒன்றும் இல்லை. மெய்நெறி உணர்ந்து இப்பயே பெருமான திருவடியை பிடிச்சா அடுத்து பிறவி இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா எந்த பிறவியாக இருந்தால் நமக்கே சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கை என்றால் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் என்று நம்ம சொல்கிறோம். அப்படி ஏதோ மனித பிறவியாக பிறக்கவே இதெல்லாம் உட்காந்து கேட்கிறோம். அடுத்து இந்த பிறவி வாய்க்குமா என்று தெரியவில்லை. எனவே இப்படியெல்லாம் போய்கொண்டே இருந்தால் எப்பொழுது இந்த பிறவி ஓய்வது என்பதனால தான் பிறவி நீங்குவதற்கு ஏதுவாக இருப்பது இந்த வழிபாடு தானே என்பதனால் என்ன சொல்கிறாரா, இகபரத்தில் துயர் மன்னி வாழ் உலகத்தவர். அதனால் துயர் மன்னி வாழ்கின்ற உலகவர்னே சொல்லிட்டார். துன்பப்படுகின்ற உயிர்கள் எல்லாம் உலகத்தவர் எல்லாம் மாற்றிட என்றால் துயர் போய் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காக முன்னர் ஞானசம்பந்தர் மொழிந்தனர். வையகமும் துயர் தீர்கவே என்று மொழிந்தனர் என்று சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அதனால தான் சைவத்தில் சொல்லும் பொழுது உங்களுடைய குடும்பம் குழந்தை கடமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நீங்கள் கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பிராக்டிக்கலான அனுபவ ரீதியான சமயமாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, இங்கேயும் நல்லா வாழலாம், அப்புறம் சிவலோகம் அடைவதற்கும் எந்த ஒரு துயரும் இல்லை, உங்களுக்கு துன்பம் இல்லை, பெருமான் அதற்கு அருள் செய்வான் என்று பாடுகிறார். இந்த ஊரில் திருவூரனுடைய பதிகத்திலே அதாவது சொல்றார். என்ன பதிக பலன் சொல்கிறார் என்றால், பரலோகத்தில் இருப்பாரே, பரலோகம் என்று சொன்னால் சிவலோகத்திலே இருப்பார்கள் என்று சொல்லிட்டு பாடுகிறார் என்று சொன்னால், அவருடைய அந்த எண்ணம் என்பது ஒரு உலகளாவிய நெறியாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு அவர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி அனைவரும் பெருமானுடைய குறிப்பாக அந்த வழியை சேர்க்கிறார் சொல்லிட்டார். ஏன்னா கடைசியாக ஞானசம்பந்தர் உபதேசம் செய்ய போறாரு, இருந்தாலும் அங்கே என்ன கருத்து என்பதையும் சேர்க்கிறார் சொல்லிட்டார். அஞ்செழுத்து ஓதி உயிர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்திலே தான் திருமுறைகளிலே இவ்வாறு உலக அமைதி என்பது பேசப்படுகிறது என்று சொல்லி இந்த நூல்களெல்லாம் ஓதி உணர்ந்தால் ஒரு நல்ல நெறி என்பது நமக்கு அமையும். மார்கழி மாதம் என்பதனால ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திருவம்பாவை என்பதே அதற்காகத்தான்
மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்கிறார். அந்த முறை என்பது பெண்கள் விளையாட்டு பாட்டாக அமைவது அந்த காலத்தில் உரல்பாட்டுன்னு சொல்லுவாங்க, வல்லைப்பாட்டுன்னு. என்னென்னா இது இடிக்கிறப்போ, உலக்கையில் இடிக்கிறப்போ அந்த வளையல் ஓசை வரும். அதான் வல்லைப்பாட்டு உடற்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி அமையக்கூடிய பாட்டு முறையை எடுத்து இவர் பொற்சொன்னம் பாடுகிறார், திருத்தெல்லேனம் பாடுகிறார், திருக்கோத்தும்பி பாடுகிறார். அங்கெல்லாம் பாடும்பொழுது எப்படி பாடுவார்னு சொன்னால் தன்னுடைய கருத்து தான் சொல்லுவார். அந்த முறையை எடுத்துக்கொண்டு மாணிக்கவாசகருடைய கருத்து சொல்லுவார். திருவம்பாவையில் மட்டும் எப்படி அமைக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்களுடைய கருத்தாக பாடுகிறார். பெண்கள் என்ன கேட்பாங்க? இளம் பெண்கள், எங்களுக்கு நல்ல கணவர் அமைய வேண்டும், அவரும் சைவம் சார்ந்து இருக்க வேண்டும், மழை பொழிய வேண்டும் என்று அந்த பெண்கள் எப்படி கேட்பாங்களோ அவளுடைய நிலையில இருந்து பாட்டினுடைய கருத்தையும் அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் என்னன்னா, அவங்களா அருளாளர்கள். நம்முடைய நிலை கருதி இளம் பெண்களாக இருக்கும் பொழுதே, அதுவும் அவர் ஏன் மற்ற மாதம்லாம் இருக்கு, மார்கழி என்பது சிறப்பான மாதமாக இருக்கவே தான் அது ஒரு வகைப்படுத்தி அதுக்குள்ளே வைக்கணும் என்று தான் மார்கழி நீர் ஆடேலோர் என்று அந்த மாதத்தில் வைத்து, அந்த ஒரு மாதத்திலே 10 நாட்கள் சிறப்பாக சொல்கிறாங்க. மாதமே சிறந்த மாதம் தான். அதனால தான் திரைப்பட பாட்டில் கூட பாடினாங்க, மாதங்களில் அவள் மார்கழி அப்படின்னு பாடினார். சிறப்பான மாதம் மார்கழின்னு பார்க்கிறோம். அதில் வைத்து பெண்களை எல்லாம், முக்கியமாக வீட்டுக்கு பெண்கள் முக்கியம்னு பார்க்குறோம் இல்லையா, குடும்பத் தலைவி முக்கியம்னு பார்க்குறோம். அந்த பெண்கள் இளமையிலேயே இப்படி பெருமாளுடைய நினைவோடு அருமையான பாட்டு. நேற்று அதுதான் மயிலாப்பூரில் பேசணும். ஒரு இதில் சொல்கிறார், பைங்குவளை கார்மலரால் பாட்டில் சொல்லும் பொழுது பொய்கையே சிவமும் சக்தியுமாக எங்களுக்கு காட்சி அளிக்கிறது என்று சொன்னார். அப்படி ஒரு பார்வையும் இறைவனிடத்தில் ஒரு அன்பும் இளமையில் வந்துடுச்சுன்னு சொன்னால், ஞானசம்பந்தர் மாதிரி முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை உள்ளார் என்பது போல இளமையிலேயே அப்படி வந்துட்டா நல்லது என்பதற்காகத்தான் திருமுறைகளிலே அவங்க உயர்ந்த விஷயத்தை இன்னும் நுட்பமாக கூட சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாமல் அருள் பெற்ற உடனே போயிருக்கலாம். இருந்தாலும் நமக்காக பெருமான் அவர்களை இங்கே அளித்து உலகம் உய்தி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய திருமுறை என்பது நமக்கு துணை செய்கிறது என்று பார்க்கிறோம். அந்த வகையிலே நாம் திருமுறைகளை படிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், இது வெறும் திருமுறை என்பது சிவனை தோத்திரம் பண்ணுற பாட்டு இல்லை, அவனை வழிபடுற பாட்டு மட்டும் இல்லை, பல நீதிகளையும் ஒழுக்கங்களையும் உயர்ந்த செய்திகளையும் இது சொல்லியிருக்கிறது என்று இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாதான் இப்போ இருக்க தலைமுறை ஏற்றுப்பாங்க. சும்மா கோயிலுக்கு போய் பாடுற பாட்டுன்னா நாங்கள் எதுக்கு பாடணும் என்று கேட்பார்கள். இவையெல்லாம் நாம் முதல்ல தெளிவாக ஓதி உணர்ந்தும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் சொன்னால் நல்லதொரு எதிர்காலம் அமையும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று சொல்லி, ஓதுவாமூர்த்திகள் பாடி அந்த வரிகளையே மீண்டும் ஒரு முறை இங்கு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப் பெற்ற பேருதனால் எற்றைக்கும் திருவருளுடையே நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தன் உய்ந்து வென்றிகொள் திருநீற்றொழியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார். இந்த மார்கழி விழாவிலே சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையில் அவர் வாரந்தோறும் பெரிய புராணம் சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது அடியேன் தொடங்கி நீலகண்ட கோயனாருடைய புராணம் தான் தொடங்க போகிறோம் 2026. அதுவும் ஒரு சிறப்புன்னு சொன்னால், ஒரு வகுப்பு என்னால் ஐயா வர முடியாது, வெளியூர் செல்ல வேண்டியது இருக்குதுன்னு உடனே அந்த செய்தியை பார்த்த உடனே அதுக்கு முன் வகுப்பு 2 வகுப்பாக வச்சுக்கலாம், கம்பைன் கிளாஸாக வச்சுக்கலாம் என்று சொல்லி அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு அடியேன் பேச வேண்டும் என்று விரும்பி மக்களுக்கும் அவங்களும் வராங்க. இப்போ அன்பர்கள்லாம் வந்து முறையாக கேட்குறாங்க. சிவஞான அருள்நெறி மூலமாக பெரிய புராணம் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த விழாவிலேயும் திருமுறையில் உலக அமைதி என்று பேச வேண்டும் என்று அன்போடு பணித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும், இந்த கிராமத்தை சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும், இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும், என்ன சொன்னால் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம படித்து ஒரு நாளில் பேசுகிற செய்தி கிடையாது. எல்லாம் பெரியவங்க சொன்னது. ஒரு செய்தி சொல்லணும். உள்ளே போய் மூலஸ்தானத்தில் இது விபூதி வாங்கும் பொழுது நம்ம சமயச்செம்மல் சதாசிவமையா அவர்கள் சொன்னாங்க, அப்பா உங்கள் குருநாதருடைய அப்பா பேசுகிற இடம்பா இது தக்கோலத்தில் என்று பாலராவணையாவுடைய தந்தையார் அருணையார் அவர்கள் இங்கே வந்து பேசியிருக்கிறாங்க அந்த இடம் என்று சொன்னார்கள். தமிழில் விரிச்சி கேட்டல்னு சொல்லுவாங்க, நற்சொல் கேட்டல் என்று. அதுபோல் ஒரு பெரிய தவம் அடியேனுடைய குருநாதருக்கு அப்பா அவர் வந்து பேசியிருக்காரு, தாத்தா பேசுகிற இடத்துல வந்து பேசுகிறோம்னு சொன்னால் அது பெரிய தவம் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.